விநாயகர் ஏன் சந்திரனுக்கு சாபம் இட்டார் தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நாள் விநாயகர் மிகவும் சந்தோஷமாக மோதகம் சாப்பிட்டு தனது எலி வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று எலி பயந்து குதித்ததால் விநாயகர் கீழே விழுந்தார். அந்த காட்சியை பார்த்த சந்திரன் விநாயகரின் பெரிய வயிறும் உடைந்த தந்தத்தையும் பார்த்து கிண்டல் செய்து சிரிக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த விநாயகர் கோபமடைந்து, என்னை இகழ்ந்து சிரித்தாய், இனிமேல் நீ முழுவதும் மறைந்து போவாய் என்று சாபம் கொடுத்தார். இதை கேட்ட சந்திரன் உடனே தன் தவறை உணர்ந்து, பெருமானே, என்னை மன்னியுங்கள் என்று கெஞ்சி வேண்டினான். விநாயகர் கருணை கொண்டு சாபத்தை மாற்றி, நீ முழுவதும் மறைந்து போக மாட்டாய், ஆனால் 15 நாட்களுக்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அமாவாசையாகி விடுவாய். அதன் பிறகு மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 15 நாள் கழித்து பௌர்ணமியாக மாறுவாய் என்று அருள் செய்தார். அதனால்தான் அமாவாசையும் பௌர்ணமியும் உருவானது என்று நம்பப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க.